இப்படி துன்மார்க்கருடைய ஆலோசனைகள், அவங்களுடைய பேச்சுகள் நம்ம மேல வரும்போது கூட, அதெல்லாம் பெருசா யோசிக்காதீங்க. அது 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 காதுக்கு வர நேரத்துல தான் நமக்கு அப்படியே என்னடா இது நம்மள பத்தி இப்படி பேசுறாங்களே, நம்மள பத்தி இப்படி சொல்றாங்களே, அப்படியே அவங்களுக்கு வேணும்னா பிரிண்ட் பண்ணி கூட போட்டுக்கிட்டோம். அவங்களுக்கு வேணும்னா டிவியில கூட அனௌன்ஸ்மென்ட் பண்ணிக்கிட்டோம். அவங்களுக்கு வேணும்னா எங்கெங்க பேசணுமோ பேசிக்கிட்டோம். விடுங்க எல்லாத்தையும். கர்த்தர் பார்த்துப்பாரு பாருங்க. அவங்க ஆண்டவருடைய கையில குடுத்துருங்களேன். எவ்வளவு நாளைக்கு செய்ய முடியும்? நீங்க அதுக்கு பெரிய ஒரு பதிலே அமைதிதான். அமைதிதான். அமைதியா போயிட்டீங்கன்னாக்கா, அங்க சமாதானம் இல்லாம ஆக்கிடுவாரு கர்த்தர். நான் அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, எவ்வளோலாம் என் மேல அம்புகள எய்றாங்களோ, என்னென்ன கசப்பான வார்த்தைகள என் மேல அம்புகள எய்றாங்களோ, அத்தன அம்புகளையும் நான் திருப்பி அனுப்புறேன். ஆண்டவரே எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே போகட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது, கர்த்தருங்க நம்ம கூட நிப்பாரு. நம்ம ஜெபம் ஸ்ட்ராங்கா இருந்தாலே, எல்லா ஸ்ட்ரெஸ்ல இருந்தும் நம்ம இப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம வெளியில வரலாம். கண்டிப்பா வெளிய வர முடியும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸ கையாள முடியும்? குயிக்கா நம்ம பார்த்துடலாம். எப்படி நான் கையாள முடியும்? நம்பர் 1 வந்து நல்ல ஒரு பேலன்ஸ் டயட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் சமயத்துல எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நல்லா சாப்பிடுவாங்களாம். அ அதுல குண்டு போட்டுருவாங்க, வெயிட் போட்டுருவாங்க. ஸோ ஒரு பேலன்ஸ் டயட், நல்ல உணவு சாப்பிடணும். 2வது காரியம் பார்த்தா நல்ல ஒரு குட் ஸ்லீப். எப்படி தூங்க முடியும் ஸ்ட்ரெஸ்லன்னு கேட்குறீங்களா? ஆண்டவர்ட்ட குடுத்துட்டு நல்லா தூங்குங்க. ஆண்டவரே அதான் சொல்றாருல, உங்க கவலைகள் எல்லாம் என்னிடத்துல ஜெபத்திலும் நீங்க என்கிட்ட குடுத்துருங்கன்னு சொல்றாருல. அது மாதிரி நம்ம ஆண்டவர்ட்ட குடுக்கும்போது கண்டிப்பா அவர் பார்த்துப்பாரு. 3வது பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய பேர் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. குட் எக்சர்சைஸ் அதாவது உடற்பயிற்சி கண்டிப்பா. நல்ல ஒரு போயிட்டு உங்கள பத்தி கேர் பண்ணி, உங்கள உங்கள நல்லா பார்த்துக்கிட்டு, நீங்க உடற்பயிற்சி எக்சர்சைஸ் செய்யும்போது, ஸ்ட்ரெஸ்ல இருந்து கண்டிப்பா விடுதலை கிடைக்கும். நெறைய வழிகள் இருக்குது. நம்ம தான் உட்கார்ந்து அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸ பத்தி யோசிக்கிறது. உட்காந்து அப்படியே அதாவது ஒரு காஃபிய கையில வச்சுக்கிட்டு, அப்படியே உறிஞ்சி குறிச்சு குடிச்சுக்கிட்டு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸ பத்தியே நம்ம உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்கா, கண்டிப்பா நம்மளால முன்னேற முடியாது. அ 4வது காரியம், நல்ல ஒரு பைபிள் ரீடிங் பண்ணுங்க. டெய்லியே பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமா வாசிங்க. அந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வசனங்களும் நம்ம பேச, பேச அந்த வசனங்கள் நம்ம கூட இறங்க பைபிள வாசிக்க, அது ஆட்டோமேட்டிக்கா வெளில போகும். ஏன்னா, வசனங்கள் உள்ள போனாலே, இந்த கெட்டதெல்லாம் வெளில வந்துரும். அதுல நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். 5வது காரியம் பார்த்தீங்கன்னா, வல்லமையான ஒரு ஜெபம். அ எங்கெந்தெல்லாம் ஸ்ட்ரெஸ் வருதோ, ஆண்டவர் நீ என்னைக்குமே நான் நம்புற 100க்கு 100 நான் நம்புற ஒரு காரியம் வந்து, என்னைக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸோ, கவலைகளோ, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க, ஏதாவது பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நினைக்கும் போதெல்லாம் நான் பண்ற ஒரே காரியம் எப்பொழுதுமே தினமும் நல்ல ஒரு ஜெபம். வல்லமையான ஒரு ஜெபத்த செய்யும்போது, கண்டிப்பா அதுல வந்து வருகிற ஒரு சந்தோஷம் எங்கேருந்தும் கிடைக்காது.